வணக்கம் நிகிதா. அதாவது நாடாளுமன்ற வளாகம் எப்பொழுதுமே பொதுவாக பாதுகாப்பு மிகுந்த ஒரு வளாகமாகும். மிகுந்த அளவில் அங்கு காவலர்கள், மத்திய பாதுகாப்பு படையினர் என அனைவரும் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த அதிகாலையில் ஒரு பாதுகாப்பு மீறல் ஏற்பட்டிருக்கின்றது. அடையாளம் தெரியாத ஒரு நபர் அங்கு இருக்கக்கூடிய மரத்தை பயன்படுத்தி சுவரில் ஏறி வளாகத்திற்குள் நுழைந்திருக்கின்றார். அதாவது அந்த நாடாளுமன்றத்திற்கு முன்பாக அருகிலேயே ரயில் பவன் என்ற அந்த ரயில் பவனானது இருக்கின்றது. அதன் வழியாக அங்கு இருக்கக்கூடிய மரத்தை பயன்படுத்தி அதன் சுவரில் ஏறி அவர் அந்த வளாகத்திற்குள் நுழைந்திருக்கின்றார். ரயில் பவன் பக்கத்தில் இருந்து அந்த சுவரை தாண்டி சென்று புதிதாக கட்டப்பட்ட அந்த நாடாளுமன்ற கட்டடத்தினுடைய கருட துவாருக்குள் அவர் நுழைந்திருக்கின்றார். உடனடியாக பாதுகாப்பு பணியாளர்கள் விரைந்து செயல்பட்டு அந்த ஊற்றிய நபரை கைது செய்தனர். அந்த நபர் யார் என்பது தொடர்பாக அடையாளம் காணுவதற்கான விசாரணையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவமானது காலை 6:30 மணி அளவிலேயே நடந்திருக்கின்றது. அந்த நேரத்தில் பெரிய அளவில் அந்த பகுதியில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்கிற சூழ்நிலையில் நேற்றைய தினம்தான் இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரானது ஒரு மாதம் ஜூலை 21 தொடங்கி நேற்றைய தினம் நிறைவடைந்த மறுநாளே தற்பொழுது இது போன்ற இரண்டால் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது பொதுவாகவே பரபரப்பாக இருக்கும். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவது, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என வாகனங்கள் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கும். இந்த நிலையில் நேற்று நிறைவடைந்து விட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த அதிகாலையில் 6:30 மணி அளவில் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கின்றது. உடனடியாக நாம் கூறியது போல வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த பாதுகாப்பு பணியாளர்கள் அந்த நபரை விரைவாக கைது செய்திருக்கின்றார்கள். அவர் ஏன் இது போன்று நடந்து கொண்டார் என்பது தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நாடாளுமன்றத்திற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கவலை அளித்திருப்பதாகவே கூறப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பரிலும் இதுபோன்ற ஒரு அத்துமீறலானது நடைபெற்றது. அங்க இருக்கக்கூடிய கேலரியில் இருந்து மக்களவை அந்த அறைக்குள் குறித்து அவர்கள் அந்த மஞ்சள் வாயுவை உள்ள நுழைந்தவர்கள் அதனை வெளியிட்டது ஒரு பரபரப்பினை ஏற்படுத்தி இருந்தது. அந்த சமயத்தில் இதுபோன்று கடந்த காலங்களிலும் 2001ஆம் ஆண்டும் நாடாளுமன்ற தாக்குதல் நடைபெற்றது யாராலும் மறக்க முடியாது. டிசம்பர் 13ஆம் தேதி லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பைச் சேர்ந்த ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் குழுவானது நாடாளுமன்ற பாதுகாப்பின் மீது நுழைந்து அங்கு கடுமையான தாக்குதல் நடத்தியது. அந்த கடுமையான துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது. அதில் தாக்குதல் நடத்தியவர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் சம்பவமானது பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே கவலைகளை எழுப்பியிருந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது மீண்டும் 2023ஆம் ஆண்டு இது போன்ற ஒரு சம்பவமானது நடைபெற்றது. அந்த சமயத்தில் எந்த விதமான அச்சுறுத்தலும் எழவில்லை. தற்பொழுது மீண்டும் இதே போன்ற ஒரு நபரால் அவர் ஏறி குறித்து அங்கு சென்றிருக்கின்றார். என்ன காரணத்திற்காக சென்றார், அவர் ஏதாவது திட்டமிட்டு இதை செயல்படுத்தினாரா, என்ன காரணம் என்பது தொடர்பாக விசாரணை வரும் தகவல்கள் தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.